இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோட் 3 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ தூங்கி எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வர அவன் பின்னாடியே லூசி எந்திரிச்சு வந்துடுறா. ஹீரோ வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேம்பயர்ஸ் எதுக்குமே சூரிய வெளிச்சமே பிடிக்காது, எது எப்படியோ லூசி என் கூட இருக்குது எனக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். லூசி அவளோட பவரை யூஸ் பண்ணி பாத்ரூம்க்கு ஒரு லைட்டை உருவாக்கி கொடுக்குறா. ஹீரோ அதை பார்த்து வாயை பிளந்துடுறான். என்ன இதுக்கே ஷாக் ஆகுறா, இதெல்லாம் சாதாரண மேஜிக் தான் சொல்றா. ஹீரோ சமையல் பண்ணி லூசிக்கு சாப்பிட கொடுக்குறான். அதை அவ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது டேஸ்டே இல்லாம இருக்கு, நீ உப்பு போடலையான்னு கேட்கறா. என்கிட்ட உப்பே கிடையாது, நானும் அதை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்றான். அப்படியா, உனக்கு தெரியாதா, உப்பு இங்க இருக்க மண்ணோட மேற்பரப்புல தான் இருக்கும், நீ தோண்டும் போதே கவனிக்கலையான்னு கேட்கறா. அதை கேட்ட உடனே அடைச்சா இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். லூசி இருந்துட்டு ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்றா. சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்கறா. நம்ம வேணா அப்படியே போய் அந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு ஹீரோ சொல்றான். லூசி இருந்துட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றா. அப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி தோட்டத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் அந்த ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் நட்டு வச்சேன்னு லூசி கேட்கறா. ஆமா, ஆனா இதுங்க வெஜிடபிள்ஸ் மாதிரி கிடையாது, வளர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இந்த டைம் நான் ஆரஞ்சஸும் பீச்சஸும் வச்சிருக்கேன், அடுத்த தடவை கண்டிப்பா செஸ்ட் நட்ஸ் வைக்க போறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியா, சூப்பர் சூப்பர், அதுங்க எப்படி வளருதுன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு லூசி எனக்கு மெடிசனல் பிளான்ஸை வச்சு ஹெர்பல் டீ போட்டு கொடுத்துருக்கா, ஆனா எனக்கு கிரீன் டீ குடிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊலாங் டீயும் பிளாக் டீயும் ரெண்டுமே ஒரே லீஃபை ப்ராசஸ் பண்ணி தான் உருவாக்குறாங்கன்னு சொல்றான். அப்ப திடீர்னு ஜாபுட்டான் திரும்பவும் அபாய ஒளி எழுப்புது. இந்த தடவை என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலேன்னு ஹீரோவும் லூசியும் அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க ஜாபுட்டான் அதோட வெப்பை யூஸ் பண்ணி டீயாவை கட்டி போட்டு வச்சிருக்கு. மற்ற நாய்களும் அவளை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்கு. போதும் நிறுத்துங்க, நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தேன், நான் ஒத்துக்கிறேன்னு டீயா சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு இந்த சீன்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை இதுங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு டீயா கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு கட்டை அவுத்து விட்டு அவளை காப்பாத்திடுறான். உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்கறான். டீயா அவளோட பவரை யூஸ் பண்ணி உடம்புல இருந்து எல்லா காயத்தையுமே குணமாக்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஆச்சரியப்படுறான். உனக்கும் மேஜிக் பண்ண தெரியுமான்னு கேட்கறான். அந்த இடத்துல இருந்து லூசி நைஸா எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டீயா அவளை கண்டுபிடிச்சிடறா. ஹே நீங்க தான் ஒளிஞ்சிருக்கியா, ஒழுங்கு மரியாதை சண்டை போடாம அமைதியை என் கூட வந்துருன்னு கத்துறா. அதை கேட்ட உடனே அங்க இருந்து நாய்கள்லாம் கடுப்பாய் அவளை திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. போதும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை எப்படியோ காப்பாத்திடுறான். அவன் டீயாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். நீ இந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றா. லூசி இருந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, மேஜிக்கை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க கூட சண்டை போடுறது நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் போலன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது சரி இங்க உட்கார்ந்துருக்காரு இவர் யாருன்னு டீயா கேட்கறா. லூசி இருந்துட்டு இவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றா. நீ என்ன சொல்ற, என்னால இதை நம்பவே முடியல, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானு கேட்கறா. ஆமா என்னோட பேரு ஹீரோக்கோ, நான் இவரோட ஹஸ்பண்ட் தான் ஹீரோ சொல்றான். சரி ஓகே, என்னோட பேரு டியா, நான் ஒரு ஏஞ்சல்னு சொல்றா. நீ ஏஞ்சல் அப்படின்னா நீ கடவுளுக்கு வேலை சரியான்னு ஹீரோ கேட்கறான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க எல்லாருமே போர் வீரர்கள், இவங்களுக்கு மூளையை விட மசில்ஸ் தான் அதிகமா இருக்கும், நாங்களும் ஒரு காலத்துல கடவுளா தான் இருந்தாலும் லூசி சொல்றா. நீ ஒரு ஏஞ்சல்னு சொல்றா, அப்புறம் எதுக்காக லூசியை துரத்திக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ கேட்கறான். அவளுக்கு வெறி பிடிச்சி போய் எங்க ஊரை நிறைய டேமேஜ் பண்ணிட்டா, அதனால அவளை பிடிக்கிறதுக்காக பவுண்டி அறிவிச்சிருக்காங்கன்னு டியா சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு இவ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேட்கறான். ஆமா அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி மெடிசன்ஸும் ட்ரக்ஸும் தயாரிச்சு தர சொன்னாங்க, நான் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு சின்னதாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணேன்னு லூசி சொல்றா. என்னது நீ பண்ணதெல்லாம் சின்ன விஷயமா, ஒரு பெரிய பில்டிங்கே வெடிக்க வச்சு தரமட்டமாக்கியிருக்கேன்னு டியா சொல்றா. லூசி இருந்துகிட்டு அது ஒரு ஆக்சிடென்ட், நான் அதை வேணுக்குன்னே பண்ணலன்னு சொல்றா. என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நீ அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திருக்க, உன்னை பிடிச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய பவுண்டி இருக்குன்னு தெரியுமான்னு டியா கேட்கறா. லூசி இருந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஒத்துக்கிறேன், நான் டியா கிட்ட இருந்து தப்பிக்கிறக்காக தான் இந்த காட்டுக்கு ஓடி வந்தேன், அவன் என்னையோட பலசாலின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப மாறி போயிட்ட, முன்னாடி எல்லாம் யார்கிட்டயுமே நீ வீக்கானவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு டியா கேட்கறா. நான் அந்த நாய்களை எதிர்த்து சண்டை போடும் போது தான் நான் வீக்கா இருக்கேன்னு எனக்கே தெரியும் லூசி சொல்றா. டியா இருந்துகிட்டு ஆமா ஆமா ஒருத்தர் எதிர்த்து இத்தனை பேர் சண்டை போடக்கூடாது, ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்றா. அதெல்லாம் விட்டு தள்ளி நீ எங்க கூட இங்கேயே இருக்கியா, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன், உனக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சி போயிடும், அதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டா, சரிவா நம்ம போலாம். லூசி அவளை கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் அவளை வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் செடிகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா, கடைசி அவளை கூட்டிட்டு போய் ஜாபுட்டான காட்டுறா. அதை பார்த்தோன்னே டியா பயங்கரமா அதிர்ச்சியாய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஹே நீ என்ன இப்படி கீழே விழுந்துட்ட, நாங்க இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம், நீ எங்க கூட வா, அது ரொம்பவே ஜாலியா இருக்கும் லூசி சொல்றா. டியா ஹீரோவை பார்த்து நீங்க தான் எல்லா செடியும் உருவாக்குனீங்களான்னு கேட்கறா. ஆமா அவர் தான் உருவாக்குனாரு, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு லூசி சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு நீ பேசாம இங்கே தங்கிக்கோ, எங்களுக்கு உதவிக்கு இன்னொரு ஆள் தேவைன்னு சொல்றான். சரி வா நம்ம போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு லூசி டியாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் நம்ம கேபேஜை ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேபேஜை எப்படி செடியில இருந்து வெட்டி எடுக்கிறதுன்னு ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கத்தியை டியா கிட்ட கொடுத்து நீ வேணா இப்ப ட்ரை பண்ணுன்னு சொல்றான். அவளும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கேபேஜை வெட்டி எடுக்கிறா. இது ரொம்பவே வெயிட்டா இருக்குன்னு சொல்றா. சரி நீ இதை சாப்பிட்டு பாக்குறியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேபேஜோட இலையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அது மேல லைட்டா உப்பை தூவி விட்டு அவகிட்ட கொடுக்குறான். அவ அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. இது ரொம்பவே சுவையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு கேட்கறா. ஆமா ஆனா அதை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு ஹீரோ சொல்றான். அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய காய்கறிகளை பறிச்சு வச்சிருக்காங்க.
இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் தேவைன்னு லூசி சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பவரை யூஸ் பண்ணி திரும்பவும் எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நைட் ஆயிருது, எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. டீயா இருந்துகிட்டு இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப இனிப்பாவும் புளிப்பாவும் இருக்குன்னு சொல்றா. ஃபார்மிங் பண்றதுன்னு எதிர்பார்த்த மாதிரி போர் அடிக்காம நல்லா இருந்துச்சு, நான் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணேன்னு சொல்றா. அப்படின்னா நீ எங்க கூட சேர்ந்து இங்கேயே தங்கிடு, என்னால தனியா இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு லூசி சொல்றா. டியாவும் சரி ஓகே நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தோட்டத்துல ஜாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய காய்கறிகளையும் ஹார்வெஸ்ட் பண்றாங்க. லூசியும் டியாவும் அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. லூசி இருந்துட்டு நீ இந்த ஃபார்மிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்றேன்னு டியாவை பாராட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம இன்னும் நிறைய ஸ்ட்ராபெரி செடிகளை நடவு பண்ணலாமான்னு கேட்கறா. ஹீரோ வந்துகிட்டு எனக்கும் வளர்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேல தோட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அப்படி பண்ணா ஹார்வெஸ்ட் பண்ண டைம் பார்த்தாது, ஏற்கனவே இங்க இருக்க காய்கறிகளையும் நம்மளால கரெக்டான டயத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்றான். டியா இருந்துட்டு அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க இருந்தா உதவியா இருக்கும்னு சொல்றான். அவங்க அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க நிறைய நாய்க்குட்டியா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். குரோவும் யூக்கியும் குட்டி போட்டாங்க, அதுக்கு தான் இப்ப குட்டி போட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்கு போய் லவர்ஸை கூட்டிட்டு வந்து இதுங்களும் குட்டி போட ஆரம்பிச்சிடும் ஹீரோ சொல்றான். லூசி இருந்துகிட்டு அப்படின்னு இன்னும் நிறைய நாய்க்குட்டிகள் இங்க வரப்போகுதான்னு கேட்கறா. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமே அதுங்களுக்கு இந்த சின்ன வீடு பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க இருக்க இடத்து பக்கத்துல ஒரு பெரிய வீடு அந்த நாய்க்குட்டிகளுக்கு கட்டி கொடுக்குறான். அந்த நாய்க்குட்டிகளும் அதுல படுத்து தூங்கி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஜாபோட்டானோட குட்டிகளை பாக்குறான். அதுங்க ஹீரோக்கு டாட்டா சொல்லிட்டு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்காக தனியா அங்கிருந்து கிளம்பி போயிருது. அடைச்ச நான் அதுங்களுக்கும் ஒரு வீடை உருவாக்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள கிளம்பி போயிருச்சுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க இன்னும் கொஞ்சம் குட்டிங்கெல்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்ப திடீர்னு டியா இருந்துகிட்டு நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றேன், நீயும் எங்களை தனியா விட்டுட்டு இங்க இருந்து போறியான்னு ஹீரோ கேட்கறான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறா. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவ சொன்ன மாதிரியே போயிட்டு திரும்ப வந்துருவான்னு லூசி சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு டியா சொன்ன மாதிரியே திரும்ப வந்துடுறா. ஆனா இந்த தடவை அவ மட்டும் தனியா வராம கூட நிறைய பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க எல்லாம் எல்ஃபான்னு ஹீரோ கேட்கறான். ஆமா இவங்க எல்ஃப் தான், நீங்க எல்லாருமே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு டியா சொல்றா. அவங்க எல்லாருமே தனித்தனியா அவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்க பேர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிடுறான். எங்களை டியா இந்த இடத்துக்கு வர சொன்னாங்கன்னு லியா சொல்றா. இவங்க எல்லாருமே வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹியூமன்ஸ் இவங்க கூட சண்டை போட்டு பாதி இனத்தவே அழைச்சிட்டாங்க. அதனால இவங்க பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளிஞ்சுதான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாதுன்னு டியா சொல்றா. நாங்க எல்லாருமே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தாதான் எங்களோட இனத்தை நாங்க பெருக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்க இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. டியா இருந்துட்டு இவங்க சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க, நானும் இவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு உதவி பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்றா. லூசி இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் டேலண்ட் ஆனவங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்கறா. ஒரு பொண்ணு இருந்துகிட்டு எனக்கு 400 வயசுன்னு சொல்றா. இன்னொரு பொண்ணு எனக்கு 300 வயசுன்னு சொல்றா. அதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். லூசியும் டியாவும் இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கட்டுமே ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம கூட ஏற்கனவே இங்க நிறைய ரூம்மேட் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இவங்களும் தங்கிக்கட்டும்னு சொல்றான். அந்த எல்லா எல்ஃபுமே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. சரி மத்த ரூம்மேட்லாம் எங்கன்னு லியா கேட்கறா. லூசி இருந்துகிட்டு ஜாபூட்டான காட்டுறா. அதை அவங்களுக்கு ஹாய் சொல்லுது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க நாய்களை காட்டுறா. அதையும் பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க. இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் லூசி சொல்றா. திடீர்னு இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடு கட்டி கொடுக்கணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். லியா இருந்துட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா தங்குறதுக்கு தான் ஆசைப்படுறோம்னு சொல்றா. சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டித்தரேன்னு ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் அவன் பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு ரெஸ்ட் ரூமை கட்டி கொடுக்குறான். அவன் காட்டுல இருக்க மரத்தை ஒரே வெட்டா வெட்டி எறிதான். அதை பார்த்தோன்னே எல்ஃப்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது என்னைய விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நானே அவங்களோட ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கிரவுண்ட்ல ஒரு பெரிய குழியை தோண்டினேன், அதுல மண்ணை தூக்கி போட்டு லெவலிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மரக்கட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இந்த வீட்டை கட்டி முடிக்கவே 10 நாள் ஆகி போச்சுன்னு ஹீரோ சொல்றான். எல்லாரும் இந்த பெரிய வீட்டை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. லூசி இருந்துகிட்டு இது நம்ம இருக்க வீடை விட ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றா. டியாவும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு நான் அவங்களோட வீடு கட்டுற டெக்னிக்கை கத்துக்கிட்டேன்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக உள்ள போய்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு பாக்குறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. உள்ள நுழைஞ்சோம்னா ஒரு ஹால் இருக்கு, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறதுக்காக பெரிய டைனிங் ரூமும் இருக்கு. அப்புறம் அந்த ஹாலோட லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அதுல அவங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. மேல இருக்க ரூஃப்ல மேஜிக்கை யூஸ் பண்ணி லைட்டை உருவாக்கி இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு போய் பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா ரூம் இருக்கு. எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்த உடனே இந்த வீடு தான் அவங்களுக்கு நல்லா சேஃபான இடமா இருக்கும்னு சொல்றான். அந்த எல்ஃப்ஸும் வெஜிடபிள்ஸை ஹார்வெஸ்ட் பண்ண ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. லூசி இருந்துட்டு அவங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்றா. ஆமா இனிமே ஹார்வெஸ்ட் பண்றதுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு டியா சொல்றா. அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நீங்க நெருப்பு வச்சு குக் பண்ணி கறியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்கறேன். ஆமா நாங்க சாப்பிடுவோம் லியா சொல்றா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்ஃப் எல்லாருமே இயற்கையோட ஒன்னா சேர்ந்து தான் வாழ்வாங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நெருப்பெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்றான். நீங்க பேசுறதே வேடிக்கையா இருக்கு, நெருப்பு இல்லாம யாராலையும் உயிர் வாழ முடியுமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு லியா கேட்கறா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவீங்க, அது மறைய போறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவீங்க, காட்டுல இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, மரங்கள்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்ல நீங்க எந்த ஒரு உலகத்தையும்
யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்றான். லியா இருந்துட்டு இந்த இயற்கை ரொம்பவே ஆபத்தானது, நீங்க தப்பிக்க முடியலன்னா இந்த காட்டிலே இறந்து போயிருவீங்கன்னு சொல்றா. அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு ஹீரோ கேட்கறான். ஆமா, எங்களை இங்க தங்க வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. நாளைக்கு நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி சுரங்கம் தோண்டி அதுல இருந்து உலோகத்தை எடுத்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கோம் லியா சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு இவங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அவங்க பிளான் பண்ண மாதிரியே சின்ன சுரங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. உள்ள நிலக்கரியை போட்டு நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இரும்பை வச்சு உருக்கி சுத்தியில வச்சு நல்லா அடிச்சு அதை ஒரு அழகான பாத்திரமா உருவாக்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவன் அதை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எப்படி இதெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சுன்னு கேட்கறான். நாங்க எல்லாருமே 200 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களால எல்லாமே செய்ய முடியும் லியா சொல்றா. ஆனா நாங்க எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணியும் எங்களுக்குன்னு ஒரு வீடை உருவாக்கி எங்க இனத்தை பெருக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாருமே கவலைப்பட வேணாம், நீங்க எல்லாருமே என்னோட இடத்துல நல்லா சேஃபா இருக்கலாம், ஆனா செகண்டா சொன்னது மட்டும் என்னால பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் வழக்கம் போல எல்லாருமே வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது லியா இருந்துட்டு நான் ஒரு இடத்துல கோதுமை செடிகள் இருக்கதை பார்த்தேன்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு ஆமா, நாங்க கோதுமை எல்லாம் ஏற்கனவே எடுத்து மாவை அரைச்சு வச்சிருக்கோம்னு சொல்றான். ஒரு எல்ஃப் பொண்ணு நாங்க அந்த மாவை யூஸ் பண்ணி பிரெட் செஞ்சு எடுத்துட்டு போலாமான்னு கேட்கறேன். நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க, அது சரி நீ என்ன கையில வச்சிருக்கன்னு ஹீரோ கேட்கறான். இது ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட், இதை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா பிரெட் ரொம்பவே சாஃப்டா வரும்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் மாவை ரெடி பண்ணி பிரெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரெட் சாஃப்டாவும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்கறான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். லூசியும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு அவங்க கொண்டு வந்து அந்த ஜார்ல ஈஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணி தான் பிரெட்டை இவ்வளோ சாஃப்டா பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். நான் இவ்வளோ லேட்டா கேட்கறேன்னு நினைக்காத, இந்த லேண்ட் வேற யாருக்காவது சொந்தமானதான்னு கேட்கறான். லூசி இருந்துகிட்டு ஆமா, இந்த காடு ஃபுல்லாவே டீமன் லார்டுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்றா. அதை கேட்டோன்னே ஹீரோ பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஏன், என்னாச்சுன்னு கேட்கறா. ஆமா, நான் அவர்கிட்ட பர்மிஷனே வாங்காம நிறைய செடிகளை வளர்த்து வச்சிருக்கேன், இதை பார்த்து அவர் கோவப்பட மாட்டாரான்னு கேட்கறான். லூசி இருந்துகிட்டு இந்த இடத்த உருவாக்குறதுக்கு உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கறா. இல்ல, நானா கஷ்டப்பட்டு தான் இதை உருவாக்குனேன்னு சொல்றான். அப்படின்னா நீ கவலைப்படவே தேவையில்லை, இந்த லேண்ட் உனக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே தான் ஹீரோ பெருமூச்சு விடுறான். அப்படியே நைட் ஆயிருது, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டியா இருந்துட்டு ஹீராக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவர், அவர் எப்படி இவ்வளவு இன்ஃபர்னோ ஓநாய்களை இந்த இடத்துல கட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு டீமன் ஸ்பைடரை இங்க தங்க வச்சிருக்காரு, ஆனா அவருக்கு இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, அவர் காலையில ஏன்ட்டே வந்து பேசினாரு, அவருக்கு எல்ஃபை பத்தி எதுவுமே தெரியல, ஆனா அவர் எப்படி இந்த எல்லா செடிகளையும் உருவாக்கி இருப்பாருன்னு லியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பத்தி எனக்கே இன்னும் தெரியாதுன்னு லூசி சொல்றா. ஹீரோ தனியா ஒரு இடத்துல உட்காந்து கப்பெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன்னு இன்னும் தண்ணி வந்த பாதையை முழுசா கட்டி முடிக்கவே இல்லை, நாளைக்கு லியா கிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படியாச்சும் அதை ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோடு 3 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.